எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளினாலும் புதிய வல்லமைகளினாலும் எங்களை நிரப்புங்க. இப்படியே பிரச்சனத்தினால் எங்களை மூடுங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். என்னென்ன காரியங்கள், என்னென்ன வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களே வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கும், வீண் செலவுக்கும், மருத்துவ செலவுக்கும், வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரத்திலே கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கடன் கொடுக்கிறவர்களே மாற்றுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. உச்சிதமான கோதுமையினால் பிள்ளைகளை போஷித்து வழி நடத்துங்கப்பா. கண்மலையின் தேனினால் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலும் உடைய காரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரியைகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திருமணத்துக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களே வாய்க்க பண்ணுங்கப்பா. திருமண தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க. உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.